துப்பாக்கியுடன் வயோதிபர் கைது. உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கியுடன் வயோதிபர் ஒருவர் நேற்று அக்கோபுரம் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். திருகோணமலையில் அக்கோபுரம் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட சீனிபுரம் பகுதியில் துப்பாக்கியுடன் வயோதிபர் கைது செய்யப்பட்டுள்ளார். அக்கோபுரம் போலீசாருக்கு கிடைக்கப்பட்ட இரகசிய தகவலுக்கு அமைய மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பின் போதே சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். தரம் 5 புலமை பரிசில் தொடர்பில் விசேட அறிவிப்பு. தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை எதிர்வரும் 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாடு முழுவதும் நடைபெறவுள்ள நிலையில் சட்ட உத்தரவுகளை மீறுவோருக்கு எதிராக கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. 1968ஆம் ஆண்டு 25ஆம் எண் பொது பரீட்சைகள் சட்டத்தின் விதிகளின் கீழ் இந்த உத்தரவுகள் விதிக்கப்பட்டுள்ளன. டிஜிட்டல் பொருளாதார மாதமாக செப்டம்பர் மாதம் அறிவிப்பு. டிஜிட்டல் பொருளாதார மாதமாக செப்டம்பர் மாதத்தை டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. இலங்கை டிஜிட்டல் ரீதியாக வலுவூட்டப்பட்ட பொருளாதாரமாக மாறுவதை விரைவுபடுத்துவதை நோக்கமாக கொண்டே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் உத்தரவுக்கு இணங்க டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு செப்டம்பர் மாதத்தை டிஜிட்டல் பொருளாதார மாதமாக உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. அமைச்சர் வசந்த சமரசிங்க அஸ்வசும கொடுப்பனவில் வழிகிறார். என்பிபி கட்சியின் தங்கள் சம்பளத்தை கட்சிக்கே வழங்குவதால் அமைச்சர் வசந்த சமரசிங்க அஸ்வசும கொடுப்பனவில் தான் வழிகிறாரா என்று யோசனை எழுகிறது என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நந்தின குணதிலக்கை தெரிவித்தார். வசந்த, உங்கள் சம்பளத்தை உங்கள் கட்சிக்கு பங்களிக்க வேண்டியிருப்பதால் நீங்கள் அஸ்வசும கொடுப்பனவில் தான் வாழ்வதாய் இருக்கக்கூடும் என முன்னாள் எம்பி நந்தன குணதிலக்கே தனது ஃபேஸ்புக் பதிவில் பதிவிட்டுள்ளார். வடமாகாண முதலமைச்சர் வேட்பாளராக சுமந்திரன் விருப்பம். வடக்கு மாகாண சபையின் தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிட விரும்புகிறேன் என இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். அரசியல் குழு கூட்டத்தின் பின்னர் அவர் இந்த விடயத்தை ஊடகங்களிடம் கூறியுள்ளார். மசாஜ் நிலையம் என இயங்கிய விபச்சார விடுதி. மாதிவெள்ள பகுதியில் மசாஜ் நிலையம் என்ற பெயரில் இயங்கிய போலி விடுதி ஒன்று மிரிகான காவல்துறையினரால் சுற்றி வளைக்கப்பட்டுள்ளது. நேற்றிரவு நடத்தப்பட்ட இந்த சுற்றிவளைப்பின் போது விடுதியின் முகாமையாளராக செயற்பட்ட ஒருவர், 2 பெண்கள் மற்றும் மேலும் 2 ஆண்கள் என 5 கைது செய்யப்பட்டுள்ளனர். ராஜபக்ச மகன்களால் அளிக்கப்பட்ட கோட்டா. கோட்டாபய ராஜபக்ச ஆட்சிக்கு வந்து நாட்டுக்கு நல்லது செய்ய முயற்சித்தார். ஆனால் அவர் குடும்பத்தினரால், குறிப்பாக ராஜபக்ச மகன்களால் அளிக்கப்பட்டு விட்டார் என சர்வஜன பழைய தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் திலீப் ஜெயவீர தெரிவித்தார். கம்பஹா மாவட்டத்தின் மீரிகம தொகுதியில் உள்ள ஹாபிடிகம பிரிவில் சர்வஜன சபை அமைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே நாடாளுமன்ற உறுப்பினர் இதனை கூறினார். யாழில் பிரதமர் ஹரணி கூட்டத்தில் தூங்கி வழிந்த வடமாகாண கல்வி அதிகாரிகள். யாழில் பிரதமர் ஹரணி அமரசூரிய பங்கேற்ற கூட்டத்தில் வடமாகாண கல்வி அதிகாரிகள் ஆழ்ந்த நித்திரையில் கொண்ட புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் பரவலாகி வருகிறது. யாழ்ப்பாணம் வருகை தந்த பிரதமர் ஹரணி நடைபெற்ற கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை முடிவுகளின் பிரகாரம் வடக்கு மாகாணம் பின்தள்ளப்பட்டமை தொடர்பில் கலந்துரையாடல் ஒன்று கைதடியில் வடக்கு மாகாண சபை கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது. இதன் போதே இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது. வெளிநாட்டிலிருந்து வந்த 2 கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது. கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து சுமார் 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வெளிநாட்டு மதுபான போத்தல்களை கொண்டு சென்ற 2 சந்தேக நபர்கள் காலை கைது செய்யப்பட்டுள்ளனர். கட்டுநாயக்க போலீஸ் அதிகாரிகள் குழு 2 சந்தேக நபர்களை கைது செய்துள்ளதுடன் அவர்களிடமிருந்து 35 வெளிநாட்டு கடவுச்சீட்டுகளும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. சோமரத்னவின் மனைவி ஜனாதிபதிக்கு கடிதம். கிரிஷாந்தி படுகொலை வழக்கின் பிரதான குற்றவாளியான சோமரத்ன ராஜபக்சவிற்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் படுகொலை தொடர்பில் விசாரணை நடத்துவதில் சிக்கலை ஏற்படுத்தும் என முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்தார். சோமரத்ன ராஜபக்ச சர்வதேச விசாரணைக்கு ஒத்துழைத்து சாட்சியமளிக்க தயார் என அவரது மனைவி கூறியுள்ளார்.